மக்களே சத்தியமா சொல்றேன். இந்த மாரி சம்பவத்த உங்க வாழ்நாள்ல கேட்டிருக்கவே மாட்டீங்க. இந்த உலகத்திலே இவ்வளவு ஒரு கேவலமான தாயும், இவ்வளவு ஒரு கேவலமான மகளும் இருப்பாளான்ட்டு நம்மளால நம்பவே முடியாதுங்க. அதுவும் அந்த தாய் செஞ்ச செயல்லாம் எப்பா அத சொல்றப்ப உங்களால கேட்க கூட காது கூசுங்க. அந்த அளவு மோசமா இருக்குங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான உண்மை சம்பவத்த பத்தி தான் பார்க்க போறேங்க. இது எங்க நடந்திருக்கு அப்டின்னா, துமகுரு அப்டின்ற ஒரு பகுதி, குணிகல் அப்டின்ற ஒரு கிராமம் இருக்கு. கர்நாடகால நடந்த ஒரு சம்பவங்க இது. நீங்க ஃபோட்டோல பார்த்துட்டு இருக்கீங்களா, இவரோட பேர் மாரியப்பா. இவருக்கு 47 வயசு ஆகுதுங்க. இவரோட குடும்பத்துல மொத்தம் 3 பேரு. இவரோட மனைவியோட பேரு ஷோபா. இவங்க 2 பேருக்கும் பொறந்த மகள். அவங்களுக்கு 19 வயசுங்க. அவங்களோட பேரு ஹேமலதாங்க. இந்த மாரியப்பா அவர பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, இவர் ஒரு கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல ஒரு கெஸ்ட் டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவரோட குணத்த பத்தி கேட்கணும் அப்டின்னா, எந்த ஒரு கெட்ட பழக்கம் எதுவுமே கிடையாதுங்க. அவ்ளோ ஒரு நல்ல மனிதருங்க. அந்த ஊர்லயே எல்லாரும் யார கேட்டாலுமே மாரியப்பா அவ்ளோ நல்லவரு, அவ்ளோ கைண்டானவரு. ஒரு உதவின்னு கேட்டா செய்யாம இருக்க மாட்டாரு. அவரோட தகுதிக்கு என்ன செய்ய முடியுமோ அத செய்வார் அப்படின்னு தான் அந்த ஊர் மக்களுக்குள்ள எல்லாருமே பேரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவர் கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை அதிகமா உள்ளவரு. அடிக்கடி கோயிலுக்கு போவாரு. முக்கியமாங்க எல்லா அமாவாசைக்குமே ஒரு கோயிலுக்கு இவருக்கு பிடிச்ச கோயிலுக்கு போயிட்டு நைட் அங்க தங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவாராம். இதுதான் இவரோட ரொட்டீனாவே இருந்திருக்குங்க. இப்படியாப்பட்ட ஒரு தந்தைக்கு அந்த தாயும் மகனும் செஞ்ச துரோகத்த கேட்கிறப்ப நம்ம கண்கள்ல இருந்தே தண்ணீர் வருங்க. அதாவது என்ன நடக்குது அப்படின்னா, கரெக்ட்டாங்க பிப்ரவரி மாசம் 9ஆம் தேதி 2024 அமாவாசை அன்னைக்கு மாரியப்பா தன்னோட குடும்பத்துல உள்ள எல்லார்ட்டையும் சொல்லிட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு வழக்கம் போல நைட்டு கோயிலுக்கும் போறாருங்க. கோயிலுக்கு போயிட்டு அங்க பூஜைகள் எல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு 1 மணி போல தன்னோட மனைவி ஷோபாக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் இங்க பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இங்க இருந்து நான் கிளம்பிட்டேன். இன்னும் ஒரு 1 மணி நேரத்துல நாங்க வந்துருவேன். கதவை யாரும் பூட்ட வேணாம். நீங்க தூங்குங்க. கதவை தொறந்து வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்றாருங்க. காலை கட் பண்ண பிறகு அவங்களும் போய் படுக்க போயிடுறாங்க. அடுத்த நாள் பிப்ரவரி 10ஆம் தேதி காலையில ஹேமலதா முழிச்சு பார்க்குறாங்க. அவங்களோட அப்பாவ அவங்க அப்பா ரூம்ல காணோம்ங்க. இங்க கதவு தொறந்ததற்கு வெளியில வந்து பைக் நிக்குதான்னு பார்க்குறாங்க. வெளியில பைக்கும் இல்ல. ஏன்னா அப்பாவ காணோமே இன்னும் வரலையே நைட்டே வரேன்னு சொல்லியிருந்தாரு அப்படின்ட்டு தன்னோட தாயை போய் எழுப்புறாங்க. ஷோபாவை எந்திரிச்சு பார்க்குறாங்க. அவங்கள காணோம். உடனே 2 பேருமே பதட்டப்பட்டு கால் பண்ணி பார்க்குறாங்க. அவங்களோட அப்பா ஃபோனை எடுக்கவே மாட்றாருங்க. ஒரு மாரி பயத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, சுத்தி உள்ள ரிலேட்டிவ்ட்ட எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கப்ப இவங்க காதுக்கு ஒரு தகவல் வருது. இவங்க ஊருக்கு வர வழியில ஒரு வயல் பகுதியில யாரோ ஒருத்தரோட சடலம் இருக்கு. தலை ரொம்ப சிதைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாரி ஒரு நியூஸ் வருதுங்க. ரொம்ப பதறி போயிட்டு இவங்களுக்கு போறப்பயே தெரிஞ்சிருச்சு அது மாரியப்பாவா தான் இருக்கும் அப்படின்ற மாரி. பதறி அடிச்சுட்டு போய் பார்க்குறாங்க. அந்த ட்ரெஸ்ஸ பார்த்தோனே கண்டுபிடிச்சிடுறாங்க. இது தன்னோட கணவர் மாரியப்பா அப்படின்ட்டு. ஷோபா கதறி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த சடலம் இருந்த இடத்துலேருந்து ஒரு 100, 150 மீட்டர் தள்ளி மாரியப்பாவோட பைக் கிடக்குங்க. அந்த இடத்துல ஒரு மாரி நெடியிற மாரி ஸ்மெல்லாம் வருதுங்க. அப்பதான் அங்க தெரியுது யாரோ அந்த இடத்துல அந்த பெப்பர் பொடி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றது. இதெல்லாம் பார்த்த பிறகு அழுக ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு போலீஸ் வராங்க. ஹேமலதா அவங்களோட அந்த மாரியப்பாவோட மனைவி ஷோபா அழுவதெல்லாம் அந்த போலீஸ் கண்களால பார்க்க முடியல. அவ்ளோ கதறி கதறி அழுதுருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாம இதுல முக்கியமான விஷயமே அந்த ஒரு பாடி ஐடென்டிஃபை பண்ணிறக்கூடாது அப்படின்றதுக்காக அவர யாரோ எவனோ பண்ணியிருக்கான். பண்ணவன் தலைய முழுமையா சிதைச்சிருக்கான். இன்னொன்னு அந்த இடத்துல பெப்பர் ஸ்ப்ரே பாட்டிலும் பார்க்குறாங்க. அந்த பாட்டில வச்சு இவர அடிச்சு நிலக்குலைய வச்சிருக்கானுங்கன்றது போலீஸ்க்கு அந்த ஒரு சம்பவம் எடுத்து பார்க்குறப்ப தெளிவா புரிஞ்சிருச்சுங்க. உடனே விசாரணையை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைரக்ட்டா இவருக்கு யாருன்னா எனிமீஸ் இருக்காங்களான்ற மாரி செக் பண்ணிட்டு இருக்காங்க. மாரியப்பாவுக்கு எந்த ஒரு எனிமீஸும் கிடையாது அப்படின்றது போலீஸுக்கு தெரிய வருது. மாரியப்பாவோட பள்ளிக்கூடத்துக்கும் போயிட்டு முழுமையா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கேயுமே எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. எல்லாருமே மாரியப்பாவை போற்றி போற்றி புகழ்ந்துட்டு தான் இருக்காங்க. நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் அப்படின்ட்டு. சரி மாரியப்பாவோட உறவினர்களை செக் பண்ணலாம் அப்படின்னு உறவினர்கள் எல்லாம் செக் பண்றாங்க. அங்கேயுமே மாரியப்பா ரொம்ப நல்லவர். அவருக்கு எனிமீஸ்லாம் கிடையாதுன்றாங்க. சரி இவரோட கால் டீடைல் ரெக்கார்டை செக் பண்ணலாம் அப்படின்னு மாரியப்பாவோட மொபைலை எடுத்து கால் டீடைல் ரெக்கார்ட் செக் பண்றாங்க. அதுலயும் பெருசா வரலங்க. இந்த சைடு மனைவியெல்லாம் விசாரிக்கிறப்ப அந்த மாதிரி மனைவி சொல்லியிருந்தாங்க போலீஸ்ட்ட. சார் 1 மணிக்கு கால் பண்ணி கதவை திறந்து வைக்கிறேன் வந்துடுறேன்னு தான் சார் சொன்னாரு. அதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. மனைவி சொன்னது கரெக்டா இருக்கு. மாரியப்பா மொபைல்ல இருந்து கடைசியா அந்த 1 மணிக்கு பிப்ரவரி 9ஆம் தேதி நைட்டு தான் கால் போயிருக்கு மனைவிக்கு. இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு சரி மனைவியும் தன்னோட மகளையும் சரி விசாரிக்கலாம் அப்படின்னு அவங்க 2 பேரும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மனைவி தெளிவான விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறாங்க. மனைவி மேல எந்த ஒரு சந்தேகமும் போலீஸ்க்கு வரலங்க. இப்பதான் இந்த 19 வயசு ஹேமலதாவை நீங்க வந்து நல்லா கவனிக்கணுங்க. இவ பேசுறப்பே ஒரு மாதிரி மாற்றி மாற்றி பேசியிருக்கா. டைமிங்ஸ்லாம் மாறி இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் ரொம்ப பதட்டம் இருக்குங்க. ஏன்னா ஒரு தலை சிறந்த போலீஸுக்கு வெறும் கேள்வி கேட்டு வந்த பதில மட்டும் வச்சு அந்த கிரைமை சால்வ் பண்ற ஒரு இது இருக்காது. அவங்களுக்கு ஒரு கிரிமினலை பார்க்கறப்பயே அவனோட அந்த பாடி லாங்குவேஜ் வச்சு அவனோட பாடி மூவ்மெண்ட்ஸ் வச்சு அனலைஸ் பண்ணி அவன் கிரிமினல் அந்த குற்றத்துல அவன் ஈடுபட்டிருக்கான ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படியாப்பட்ட போலீஸ் ஆபீசரா தான் அவர் இருந்திருப்பார் போல இந்த கேஸை வந்து எடுத்து இது பண்ணவர். அவர் அந்த 19 வயசு ஹேமலதாவை கேள்வி கேட்கறப்பயே பதில்கள் மாற்றி மாற்றி வந்தாலும் கூட அவங்களோட பாடி லாங்குவேஜ்ல பயங்கரமான ஒரு மாற்றத்தை பார்க்குறாரு.
ரொம்ப பதட்டம் அடைகிறாங்க. ஃபேன் இருந்துமே வேர்க்குது அவங்க உடம்புல. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அந்த முழு சந்தேகத்தையும் அந்த பொண்ணு மேல தான் வைக்கிறாங்க. உடனே அந்த பொண்ணோட மொபைல வாங்கி இது பண்றாங்க. மொபைல் ரொம்ப கிளீனா இருக்குங்க. கால் டீடைல் ரெக்கார்ட்ல கடந்த 1 மாசமா யார்ட்டயுமே அவங்க பேசாத மாரியே இருக்கு. ஏன் நீங்க கடந்த 1 மந்த்தா உங்களோட மொபைல் யூஸ் பண்ணல அப்படின்னு கேட்கறாங்க. அந்த பொண்ணும், ஆமா சார் எனக்கு எக்ஸாம்ஸ்லாம் இருந்ததுனால நான் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹேமலதாவோட மொபைல வந்து கிரைம் செல் பிரான்ச்சுக்கு அனுப்பி, இதுல டிலீட் பண்ண செய்யப்பட்ட டேட்டாவெல்லாம் கொஞ்சம் ரெட்ரைவ் பண்ணி குடுங்கன்னு போலீஸ் ஆஃபீசர் கேட்கறாங்க. அந்த டேட்டாவுமே கிட்டத்தட்ட 4 மணி நேரத்திலேயே கிடைக்குதுங்க. நெறைய கால் ரெக்கார்ட்ஸ இவங்க டிலீட் பண்ணியிருக்காங்கன்றது போலீஸ் உறுதிப்படுத்துறாங்க. அதுவுமேங்க அந்த பிப்ரவரி 9ஆம் தேதி நைட்டு பல தடவ ஒருத்தனுக்கு கால் போயிருக்கு. அவன் யாரு அப்படின்னா, 21 வயசு சாந்தகுமார். அதே வில்லேஜை சார்ந்தவன். அதே அந்த குடிகள் பகுதியை சார்ந்தவங்க. போலீஸ் இத நோட் பண்ணிட்டு அந்த பொண்ணுட்ட கேட்கறாங்க, "நீ எதுக்காக கால் டீடைல் ரெக்கார்ட் எல்லாத்தையுமே வந்து நீ டிலீட் பண்ண? கிட்டத்தட்ட 12க்கும் மேற்பட்ட கால் ஒரே ராத்திரியே நீ பண்ணியிருக்க. அதுவுமே அந்த பிப்ரவரி 9ஆம் தேதி அந்த 21 வயசு சாந்தகுமாருக்கு. நாங்க இன்னுமே ஊர்ல விசாரிச்சதுல எங்களுக்கு நெறைய டீடைல்ஸ் கிடைச்சிருச்சு. இனிமேலும் இதுல மறைச்சு நீ ஒண்ணும் பண்ண போறதில்ல. உண்மைய சொல்லு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே உண்மைய கக்க ஆரம்பிக்கிறா ஹேமலதா. கடந்த 1 வருஷமாவே ஹேமலதாவுக்கும் சாந்தகுமாருக்கும் ஒரு தொடர்பு இருந்திருக்கு. 2 பேரும் காதலிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மாரியம்மாக்கு ஊரார ஒரு சில பேர் இவங்க 2 பேரையுமே ஒரு காட்டுப்பகுதியில பார்த்ததுனால, அவங்க மாரியப்பா காதுக்கு வருது. மாரியப்பா அப்பயும் நம்பல, என்னோட மகள் வந்து இந்த மாரி பண்ணியிருக்க மாட்டா அப்படின்ற மாரி 2 பேருமே மகள கூப்பிட்டு விசாரிக்கிறப்ப மகள் ஒத்துக்கிறா. ஆமாப்பா நான் லவ் பண்றேன். எங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்ட்டு. அப்படியுமே மாரியப்பா என்ன பண்றாரு, அமைதியா தன்னோட பொண்ணுக்கு அட்வைஸா பண்றாரு. இதெல்லாம் வேண்டாமா, நான் ஃபர்ஸ்ட் அவன பத்தி எப்படின்றத விசாரிக்கிறேன். அவன் ஒருவேளை நல்ல பையனா இருந்திருந்தா, அவன் ஒரு நல்ல வேலையில இருந்தா, நல்லா சம்பாதிக்கிறதா இருந்தா, கண்டிப்பா நீ காலேஜ் முடிச்சோனே உனக்குன்னு ஒரு வயசு வரப்போ உங்க 2 பேருக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இப்போதைக்கு அதெல்லாம் வேணாமா, இப்ப காதல் செய்யற வயசு இல்ல அப்படின்ட்டு ஒரு அருமையான தந்தையா தன்னோட மகளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அவனை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதாங்க தெரிய வருது, அவன் இந்த மாதிரி ஒரு பொண்ணை காதலிக்கிற, பல பெண்களை காதலிக்கிறதே வேலையா வச்சு சுத்திக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு வேலையுமே கிடையாது, ஒரு வெட்டி பையன் அப்படின்றது தெரிய வருது. இந்த கோவத்துல அவனை தாக்க ஆரம்பிக்கிறாருங்க ரோட்லயே புடிச்சு. என்னோட மகளை இனிமேல் நீ பேசக்கூடாது, என்னோட மகளை விட்டுரு அப்படின்ற மாதிரி அவனை அறையவும் செய்யறாருங்க. இதுலயே அவன் ரொம்ப கோவப்படுறான். வீட்டுக்கு வந்து தன்னோட மகளையுமே ரொம்ப திட்டுறாரு. அவனை பத்தி உனக்கு தெரியுமா, அவனை பத்தி முழுசா விசாரிச்சுட்டேன், அவன் உனக்கானவன் கிடையாது, தயவு செஞ்சு அவனை மறந்துடு அப்படின்ற மாதிரி தன்னோட மகளையுமே தாக்க ஆரம்பிக்கிறாருங்க. இதுக்கப்புறம் தாங்க அந்த பொண்ணு மிகப்பெரிய ஒரு காட்டேரியா மாற ஆரம்பிக்கிறா. தன்னோட அப்பாவை எதனா பண்ணணும்ன்றத யோசிக்கிறா. எந்த ஒரு சிந்தனையுமே இல்லங்க. ஒரே வார்த்தையா சாந்தகுமாருக்கு கால் பண்ணி, அன்னைக்கேங்க என்னோட அப்பா உயிரோட இருந்தாருன்னா நம்ம 2 பேரும் நிம்மதியா இருக்க முடியாது. என்னோட அப்பா உயிரை எப்படியாவது சீக்கிரமா எடுத்துடணும். உனக்கு தான் எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, உனக்காக எதையும் செய்வான்னு சொன்னாங்களே, அவங்களால வச்சு எங்க அப்பாவை எதனா பண்ணிரு அப்படின்ற மாதிரி அவ்வளவு ஓப்பனா அந்த ஹேமலதா 19 வயசு தாங்க ஆகுது அவ சொல்லியிருக்கா. இந்த சைடு இவனுமே காதலுக்காக நான் இதை செய்ய போறேன் அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் கூட்டாளி எல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கிறான். இவளுமே அந்த கரெக்டான டைமை கொடுக்குறாங்க. பிப்ரவரி 9ஆம் தேதி எங்க அப்பா தனியா தான் கோயிலுக்கு போவாரு, அவர் வரும்போது இந்த மாதிரி எதனா செஞ்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. இந்த சைடு கரெக்டா அவங்க அம்மாவுக்கும் கால் வருது. 9ஆம் தேதி அவர் கால் பண்ணி, நான் நைட்டு 1 மணி இங்க நான் கிளம்பிட்டேன், நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும் அப்படின்ற மாதிரி அவர் சைட்ல இருந்து சொல்றாரு. இது என்ன செய்யுது, இந்த சைடு ஹேமலதா காதல வாங்கிட்டு தன்னோட அந்த காதலான சாந்தகுமாருக்கு கால் பண்ணி, என்னோட அப்பா வரப்போறாலும் நீங்க ரெடியா இருங்கன்னு சொல்லிடுதுங்க. கிட்டத்தட்டங்க 6 பேருங்க. அதுல 6 பேர்ல 3 பேருக்கு 18 வயசுக்குள்ள. இந்த 6 பேர்ல ஒருத்தன் தான் யாரு, அந்த சாந்தகுமார். என்ன பண்றாங்க, அந்த வயல்வெளியில மறைஞ்சு இருக்கிறாருங்க. அவரும் வண்டியில வந்துட்டு இருக்காரு. வண்டியில வரவர்கிட்ட இடையில ஒருத்தர் லிஃப்ட் கேட்கற மாதிரி இருக்கான். அவருமே நிப்பாட்டுறாருங்க. சரி என்ன நிறத்திலே இவனுக்கு சரி லிஃப்ட் கொடுப்பான், நம்ம ஊர் பையனா இருப்பான் அப்படின்னு வண்டியை நிப்பாட்டினவருக்கு கையில ஒரு பெப்பர் ஸ்ப்ரே வச்சிருந்திருக்கான். அந்த பெப்பர் ஸ்ப்ரே வச்சு மாரியப்பாவோட முகத்துல அந்த ஸ்ப்ரேவை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலயே அவர் கண்ணெல்லாம் எரிஞ்சு கீழே விழுந்து கத்த ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன நினைக்கிறாரு, ஃபர்ஸ்ட் ராபரி இருக்கு போல, என்கிட்ட எதுவும் இல்ல தம்பி, என் மொபைல் மட்டும் தான் இருக்கு, அதை எடுத்துக்கங்க, என்னை விட்டுருங்கன்ற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாரு. எனக்கு மொபைல்லாம் வேணாம், உன்னோட உயிர் தான் வேணும் அப்படின்ட்டு திரும்ப திரும்ப மல்டிபிள் டைம்ஸ் அந்த ஸ்ப்ரேவை வச்சு முகத்துல அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலயே அவர் நிலை குலைறாருங்க. அவரால் எதுவுமே செய்ய முடியலங்க. அவர் கத்த கத்த இவனுங்க கையில வச்ச அந்த ஆயுதத்தை வச்சு கிட்டத்தட்ட இந்த 7 பேருமே தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் அந்த வழியிலுமே நம்ம தப்பிச்சிடணும் அப்படின்ட்டு அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து ஓட ஆரம்பிச்சிருக்காரு. அவர் இருந்த பைக்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 100-150 மீட்டர் வரையுமே அவர் தப்பிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா ஒரு ஆளால என்னங்க பண்ண முடியும், கிட்டத்தட்ட 6 பேர் 7 பேர் கிட்ட அங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கானுங்க. அவரால் எதுவுமே செய்ய முடியலங்க. அவரோட உயிர் அந்த இடத்துல பிரிஞ்சு போகுதுங்க. உயிர் போனாலுமே அவரை யாரும் ஐடென்டிஃபை பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக அங்க இருக்க கற்களை வச்சு அவரோட தலையில தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல அவரோட தலை முழுமையா சிதைந்து போகுதுங்க. இதுக்கப்புறம் இவனுங்க ஓடி ஒளிஞ்சிடறானுங்க. அதுக்கு அடுத்த நாள் தான் இவங்களுக்கு நியூஸ் வந்து இதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்துச்சு. இப்ப இவ்வளவு விஷயங்க. இப்ப நான் இந்த கதையை ஆரம்பிக்கிறப்ப உங்கள்ட்ட என்ன சொல்லியிருப்பேன், இவ்வளவு ஒரு கேவலமான தாயையும்
இவ்வளவு ஒரு கேவலமான மகளையும் நீங்க வந்து உங்க வாழ்க்கையில நீங்க இப்பெல்லாம் நடக்குமான்னு யோசிச்சுட்டு கூட மாட்டீங்கன்னு சொல்லியிருந்தேனே. இதுவரையுமே இவங்களோட அம்மா என்ன பண்ணாங்கன்றத நான் சொல்லல. இப்ப நான் சொல்லுவேன், அதை உங்களால நம்பவே முடியாதுங்க. இதுவரையுமே போலீஸ்க்கு முழுமையான விஷயம் ஹேமலதா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சாந்தாவோட மொபைல்லாம் பாக்குறப்ப தான் இந்த ஹேமலதாவோட தாயார், அதாவது இவரு மாரியப்பாவோட மனைவிக்கும் அதிகமா கால் பேசியிருக்காங்க அந்த சாந்தகுமார் அப்படின்றது தெரிய வருது. அப்புறம் தான் இந்த மனைவிக்குமே இதுல உடந்தைன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இதுல என்ன தெரியுமா அங்க நடந்திருக்கு? ஃபர்ஸ்ட் இந்த ஹேமலதாவும் சாந்தகுமாரும் காதலிக்கிறது இவங்க அம்மாவான சோபாவுக்கு தாங்க தெரிய வந்திருக்கு. இவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, இந்த ஹேமலதா தெளிவா வந்து தன்னோட லவ்வர்ட்ட சொல்லியிருக்கா, எங்க அம்மாவை வந்து ஈஸியா இது பண்ணிடலாம், நம்ம கன்வின்ஸ் பண்ணிடலாம், அப்பா தான் கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் அம்மாவை நம்பர் கொடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அம்மா கிட்டயே நல்ல பையன் அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருக்கா. ஆனா இவங்க அம்மா என்ன தெரியுமா பண்ணிருக்கா, இந்த சாந்தகுமார் கூட தனிமையில பேசி இவங்க 2 பேருக்குள்ள ஒரு காதல் வளர்ந்துருக்குங்க. யோசிச்சு பாருங்களேன். அந்த சாந்தகுமார் அப்படின்றவன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான். அந்த பொண்ணோட அம்மா கூடயே தவறான உறவுல இருக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மாவுமே அதை சம்மதிச்சு இவங்க 2 பேருமே பல முறை தனிமையில இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு சோஃபா இது ஹேமலதாக்குமே தெரியுமா, தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்திருக்காங்க இந்த 19 வயசு பொண்ணு ஹேமலதா. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுல ஷோபா தான் முழு பிளானே போட்டதான். இதுல ஷோபா தான் கால் பண்ணியே அவன்கிட்ட சொன்னதான். என்னோட கணவர் கிளம்பிட்டாரு, நீ வந்துரு கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஷோபா தான் முழு பிளானுமே போட்டிருக்காங்கன்றது தெரிய வருதுங்க. எதுக்காக அப்படின்னா, தன்னோட கணவரை வாழ்க்கையில இருந்து நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட மகளும் சந்தோஷமா இருப்பா, நம்மளும் அந்த சாந்தகுமார் கூட சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கேவலமான வக்ர புத்தியில ஒரு நல்ல மனுஷன உயிரை இவங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்துட்டானுங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் கிட்ட வழக்கு பதிவு பண்ணி போலீஸ் எல்லாருமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் தண்டனை கிடைக்கலங்க. இதுல 3 பேர் வந்து சிறாரா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ கம்மியான தண்டனை தான் கிடைக்க போது. மித்தவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்த்தாகணும். கண்டிப்பா இந்த கேஸை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எதனாலங்க இப்படிலாம் நடக்குது? சத்தியமா எனக்கு புரியவே இல்லைங்க. இன்னும் நல்லவனுக்கு தான் இந்த மாதிரி கெட்டதெல்லாம் நடக்குது. கேவலம் பண்ணிக்கிட்டு குடிச்சுக்கிட்டு ஊரை அழிச்சுக்கிட்டு சுத்துறவனுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி மாரியப்பா அப்படின்ற ஒரு நல்ல மனுஷங்க, கேட்கிற எல்லாருக்கும் உதவி பண்ற மனுஷன், ஒரு வாத்தியார், இவர் மாதிரி நல்ல உள்ளத்துக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்குது, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பா உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நம்மளோட சேனல் ஒரு சிறிய சேனல் அப்படின்றதுனால சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. இந்த மாதிரி நிறைய உண்மை சம்பவத்தை முழுசா படிச்சு முழுசா டீகோட் பண்ணி உங்கள்ட்ட வழங்கிட்டு இருக்கோம். எங்களோட எஃபர்ட்ஸ்க்கு நீங்க கொடுக்குற அவார்டு அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் தாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.